இப்போ நம்ம ட்ரிபிள் ஐடிஸில் இருக்கக்கூடிய வெவ்வேறு வகையான கோர்சஸ் அதனுடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 25 கோர்சஸ் பக்கம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு 25 கோர்சஸ் மொத்தம் 50 கோர்சஸ் இருக்குது. ஸோ இதில் கடைசி 25 கோர்சஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போர்ட்லேயே நம்ம நிறைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்சஸ் வச்சு நிறையவே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 12-13 அகடமிக் ப்ரோக்ராம்ஸ் கிட்டே இருக்குது நமக்கு. ஸோ உங்களுக்கு பேஸ்ட் அப்பான் யுவர் க்ளோசிங் ரேங்க் உங்கள் ரேங்கிங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த ரேங்கிங் டீட்டெயில்ஸ்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் எந்த சிஎஸ்சின்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் கம்ப்யூட்டர் இன்ட்ராக்ஷன் அண்ட் கேமிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேமிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து உங்கள் ஸ்கோர் வந்து இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் நீங்கள். ஸோ இதில் வந்து ஒரு ட்ரிபிள் ஐடிஸில் இருக்குது. இதோடைய க்ளோசிங் ரேங்க் ஓப்பன் கேட்டகரி க்ளோசிங் ரேங்க்னு பார்த்தீங்கன்னா 33,893. ஓபிசி என்சிஎலுக்கு க்ளோசிங் ரேங்க்னு பார்த்தீங்கன்னா 13,249. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 8,020. எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 4,285. அடுத்து சிஎஸ்சி டேட்டா இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ். உங்கள் அகடமிக் ப்ரோக்ராம் நேம்னே பார்த்தீங்கன்னாவே நீங்கள் கோர்சஸ் நீங்கள் சர்ச் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஹைலைட் ஆகும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் ஐடியில் இருக்குது. இதோட க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 35,928 ஓப்பன் கேட்டகரிக்கு, 14,976 ஓபிசி என்சிஎலுக்கு, 9,116 ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 4,708. ஸோ இந்த ரேங்கிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஆல் இண்டியா ரேங்கிங்கில் வரும். இது ஹோம் ஸ்டேட்டுக்குன்னு தனியாக பிரிக்க மாட்டாங்க ட்ரிபிள் ஐடிஸில். அதேமாதிரி ஜிஎஃப்டிஐஸில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்டேட்டுன்னு தனியாக பிரிக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஆல் இண்டியா ரேங்கிங்கில் தான் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ரேங்கிங் என்னவோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் ஐடியில் இருக்குது. இதோடைய க்ளோசிங் ரேங்க் ஃபார் ஓப்பன் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 43,328. ஓபிசி என்சிஎல் பார்த்தீங்கன்னா 16,967. அதுமாதிரி எஸ்சி எஸ்டிக்கு பார்த்துக்கோங்க. அதுமாதிரி டிசைன் இன்ஜினியரிங் இதுவும் ஒரு ட்ரிபிள் ஐடியில் இருக்குது. இதோடைய க்ளோசிங் ரேங்க்ஸ்லாம் என்னென்னு பார்த்துக்கோங்க. நம்ம அகடமிக் ப்ரோக்ராம்ஸ் என்னன்னு சொல்லிட்டு மட்டும் பார்த்துப்போம். இப்போ ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிள்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு ட்ரிபிள் ஐடியில் இருக்குது. ஸோ இதோடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் ஃபார் தி கரஸ்பாண்டிங் கேட்டகரிஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதேமாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இது வந்து பார்த்தீங்கன்னா 20 ட்ரிபிள் ஐடியில் இருக்குது. இதோடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இது மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதோடைய ஓப்பன் கேட்டகரி க்ளோசிங் ரேங்க்னு பார்த்தீங்கன்னா 65,373. ஓபிசி என்சிஎலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 21,455. அதுமாதிரி எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 11,748. எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ரேங்க்கு 5,398. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஈஸி எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து மொத்தம் 20 ட்ரிபிள் ஐடிஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் ட்ரிபிள் ஐடிஸ் நீங்கள் ஜோசா கவுன்சிலிங் அப்போ நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்கனாவே நீங்கள் இந்த கோர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே இந்த கோர்ஸை டைப் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் ட்ரிபிள் ஐடிஸ் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகிடும். இதில் வந்து உங்கள் ரேங்கிங் படி எந்த இது வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் ரேங்கிங் வந்து சப்போஸ் நீங்கள் ஒரு 15,000 நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓபிசி என்சிஎல்ல இருந்து நீங்கள் ஒரு 15,000 நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரிபிள் ஐடிஸ் எந்த ட்ரிபிள் ஐடிஸில் உங்களுக்கு வில்லிங்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த ட்ரிபிள் ஐடிஸில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே உங்களுக்கு நீங்கள் கேட்ட கோர்ஸ் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இதோடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 26,455னா ஓபிசி என்சிஎல்ல இந்த 20 ட்ரிபிள் ஐடிஸில் கடைசியாக ஃபில் பண்ண ரேங்க் தான் இந்த 21,455. அந்த பிச்சு தான் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த ரேங்கிங்குள்ளே இருந்துச்சுன்னா 21,455னா அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஈசிக்கு வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி நம்ம இதை வச்சு தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து இசி பிடெக் எம்டெக். இது வந்து 5 இயர் டிகிரி கோர்ஸு. எம்டெக் டிகிரியோட வரதால இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் ஐடியில் இருக்குது. அடுத்தது இதோடைய க்ளோசிங் ரேங்க்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதேமாதிரி இசி ஐஓடினா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுங்க. இதுவும் ஒரு ட்ரிபிள் ஐடியில் இருக்குது. இதோடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. அதேமாதிரி இசி விஎல்எஸ்ஐ டிசைன் இதுவும் ஒரு ட்ரிபிள் ஐடியில் இருக்குது. இதோடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது இசிஇ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எம்பெடட் சிஸ்டம்ஸ் அண்ட் ஐஓடி இதுவும் ஒரு ட்ரிபிள் ஐடியில் இருக்குது. அதோடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இசிஇ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் இதுவும் ஒரு ட்ரிபிள் ஐடியில் இருக்குது. இதோடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதேமாதிரி இசி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் விஎல்எஸ்ஐ அண்ட் எம்பெடட் சிஸ்டம்ஸ் இதுவும் ஒரு ட்ரிபிள் ஐடியில் இருக்குது. இதோடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இசியிலேயே பார்த்தீங்கன்னா 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அகடமிக் ப்ரோக்ராம்ஸு அதேமாதிரி டிஃப்ரெண்ட் ட்ரிபிள் ஐடிஸில் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த பிடிச்சிருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் அதுபடி உங்களுக்கு நீங்கள் ரேங்கிங் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ரேங்கிங் வந்து அதை பேஸ் பண்ணி இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா தென் நீங்கள் வந்து இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ நீங்கள் போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது 38வது கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ். இதோடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக 39வது அகடமிக் ப்ரோக்ராம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடின்னு சொல்லுவாங்க. இது மொத்தம்
5 IIITஸில் இருக்குது. ஸோ இதோடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்துக்கோங்க. எல்லா க்ளோசிங் ரேங்க்ஸ். அதுக்கப்புறம் 40வது அகாடமிக் ப்ரோக்ராமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடி பிஸ்னஸ் இன்ஃபர்மேட்டிக்ஸ். இது வந்து ஒரு IIITயில் இருக்குது. இதோடைய க்ளோசிங் ரேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாகவே இருக்குங்க இதை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ இது வந்து மோஸ்ட் வாண்டட் கோர்சஸ் மாதிரி தெரியுது. இது ஓப்பன் கேட்டகரிக்கே பார்த்தீங்கன்னா 6150 அது முடிஞ்சிருக்கு. இது ஓபிசி என்சியில் பார்த்தீங்கன்னா 2541, எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 1741, எஸ்டியில் பார்த்தீங்கன்னா 609 முடிஞ்சிருக்கு. அதுமாதிரி அடுத்த கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் பிடெக் ஐடி எம்டெக் ஐடி. இது வந்து 5 இயர்ஸ் கோர்ஸுங்க. அது வந்து ஒரு IIITயில் இருக்குது. இதோட க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்த கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் பிடெக் ஐடி அண்ட் எம்பிஏ. இதில் வந்து எம்டெக் இருந்துச்சு, இதில் எம்பிஏ இருக்குது. இதுவும் 5 இயர்ஸ். இதுவும் ஒரு IIITயில் இருக்குது. இதோட க்ளோசிங் ரேங்க்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அதேமாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா 43rd கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங். இது வந்து 4 டிகிரி கோர்ஸ். 2 IIITஸில் இருக்குது. ஸோ இதோடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அடுத்தது மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங் ஒரு IIITயில் இருக்குது. க்ளோசிங் ரேங்க்ஸ் பார்த்துக்கோங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 2 IIITயில் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் எம்டெக் 5 இயர்ஸ் கோர்ஸ். இது வந்து ஒரு IIITயில் இருக்குது. அதுமாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் இது ஒரு IIITயில் இருக்குது. அடுத்து மெக்காட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் ஒரு IIITயில் இருக்குது. அடுத்து ஃபிசிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டேஷனல் இன்ஜினியரிங் ஒரு IIITயில் இருக்குது. ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் 2 IIITயில் இருக்குது. ஸோ இதோடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த க்ளோசிங் ரேங்க்ஸ் பேஸ் பண்ணி தான் நீங்கள் உங்கள் ஸ்கோர்ஸ் வச்சுக்கிட்டு இந்த க்ளோசிங் ரேங்க்ஸ் பேஸ் பண்ணி தான் நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் எந்தெந்த கோர்சஸ்க்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணலான்றதை நீங்கள் இதை வச்சு தான் நீங்கள் ஃபைனலைஸ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் வச்சுட்டு நீங்கள் எப்படி வந்து நீங்கள் உங்கள் கோர்சஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் எப்படி டிசைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஓப்பன் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் நீங்கள் ஒரு 7500 நீங்கள் ரேங்கிங் எடுத்திருந்தீங்கன்னா இதில் 7500 அரௌண்ட் 7500 இருக்கிற கோர்சஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கு மேலே இருக்கிற ரேங்கிங் அந்த ரேங்கிங்க்கு எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணலாம். அந்த ரேங்கிங்க்கு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். அதனால அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் 7500னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 கோர்சஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம் 7500னா. ஸோ அது வந்து நீங்கள் ஒரு பேப்பர் பென் எடுத்து வச்சுட்டு இதுக்கு உங்கள் ரேங்கிங்கோட அதிகமாக இருக்கிற கோர்சஸ் என்னென்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அது வந்து அதுலேருந்து நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு அந்த கோர்ஸ் வந்து எந்த IIITயில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து ஃபில் பண்ணணும். செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணணும். ஸோ இப்படி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணணும் இந்த டேட்டாஸ் வச்சுட்டு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம IIITஸில் 50 கோர்சஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பார்த்தீங்கன்னா NITஸில் வந்து 86 கோர்சஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இதுக்கு அடுத்து வரப்போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம GFTI அதாவது கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. ஸோ இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 47 GFTI இருக்குது. 47 GFTIஸில் 78 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. ஸோ இதனுடைய க்ளோசிங் ரேங்க்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு நம்ம வரப்போகிற வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது லைக்ஸ் ஏதாவது போடுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு ஜெய் மெயின்ஸ் யாராவது எழுதுறதுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரப்போகிற வீடியோவை தவறாமல் பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப்டாக இருங்க. தேங்க்யூ.